Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன நம்ம ரெசிபி பார்க்க போறோம்னா பீஃப் தான் friends. இங்க பாருங்க கீழ இருக்கிற முஸ்லிம் friend வந்து பீஃப் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தாங்க. ஏனா அண்ணாவும் தம்பியும் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். வீட்ல மோஸ்ட்லி நான் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு அண்ணா தான் செய்ய போறார். நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் செய்றாரு. நான் இப்போ வாஷ் பண்ணி கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். வந்து நல்லா வேகணும். மட்டனை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவே விசில் விடணும். மட்டனுக்கு 4 விசில் விடுறீங்கன்னா பீஃபுக்கெல்லாம் வந்து ஒரு 8 விசிலாவது விடணும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. நான் இப்போ போடலை, தண்ணி மட்டும்தான் மூழ்கி கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். நான்வெஜ் கறி செய்யும்போது கடுகு போட மாட்டாங்க, ஆனால் நான் வந்து எந்த கறி செஞ்சாலும் கொஞ்சோண்டு கடுகு போடுவேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை. எட்ட நின்று போடுங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வரணும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற பீஃபை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பீஃப் கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே எடுத்து அதில் கொட்டலாம். பீஃபை எடுத்து பீஃபு போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் வேக வைக்கும் போது உப்பு போட்டோம், அதனால் தேவைக்கேற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பெப்பர் கிரேவி தான் பண்ணுறோம், அதனால் மிளகாத்தூள் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணலன்னா மிளகாத்தூள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் தான் நிறைய போட போகிறேன், அதனால் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட போகிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை குழம்பு மாதிரி வேணுமா, எப்படி வேணுமோ அந்த மிக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பெப்பர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்கு நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தொக்காவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் குழம்பாகவும் வச்சுக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட நம்ம குருமா மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பெப்பர் கிரேவி தான் பண்ணுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெப்பரை போட்டு இறக்க வேண்டியது தான். இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வருது.
நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. நம்ம இன்னும் பெப்பர் போடலை. பெப்பர் போட்டால் இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம தண்ணி மட்டும்தான் சுண்டும். அந்த டேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் அவ்வளோ காரம்லாம் அவ்வளோ இறங்காது. அதனால் எப்போவுமே கொதி வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே பெப்பர் போட்டிருக்குங்க. ஏன்னா பெப்பர் வந்து இன்னும் டைட் ஆகி கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நான் பெப்பர் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தாராளமாகவே போடுறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லெண்ணெய் இருந்தால் கூட கொஞ்சம் சுற்றி ஊற்றி விட்டுங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய், தேங்காய். நான் இப்போ தேங்காய் தான் ஊற்ற போகிறேன். சுற்றி தேங்காய் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்லா இப்போ சுண்டட்டும். எவ்வளோ லிக்விடாக இருந்தது. இப்போ பெப்பர் போட்டதுனால நல்லா கட்டியாயிடுச்சு பச்சுங்க. இன்னும் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் கூட கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ எனக்கு இந்த பக்குவம் போதும். நீங்கள் சாப்பாட்டுக்கு சும்மா சைட் டிஷ்ஷாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான பீஃப் பெப்பர் கிரேவி ரெடி. வீட்டில் செய்கிறவங்க ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சூப்பராக சுட சாதம், சைட் டிஷ்ஷு, ரசம் ஊற்றி சைட் டிஷ் இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டா கூட சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சும்மாவே ஒரு பீஸா கூட எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. நமக்கு தெரியல. இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கால செய்ய முடிஞ்சிருந்தால் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செய்ய முடியாதவங்க விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.